ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மரவள்ளி கிழங்கு இந்த மேலே உள்ள ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து உடனே செஞ்சு உடனே தோசை ஊற்றி சாப்பிட்லாம். ஒரு சுண்டு அரிசி எடுத்திருக்கேன் மரவள்ளி கிழங்கு தோசைக்கு. இதை மினிமம் ஒரு 1.5 மணி நேரமாவது ஊற வச்சுப்போம். அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது மரவள்ளி கிழங்கு வந்து இது 1/2 கிலோ இருக்கும். ஒரு சுண்டு அரிசிக்கு அரை கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி ஊறட்டும். 1.5 மணி நேரம் கழித்து இதை நம்ம அரைச்சிப்போம். அரிசி வந்து 1.5 மணி நேரத்துக்கிட்டக்க ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ ரைஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். கிழங்கு தனியாக அடிங்க, ரைஸ் தனியாக அடிங்க, ஒன்றா போட்டு அடிக்க வேணாம். தோசை மாவு அரைப்போம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே வந்து அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள், இது நல்லா அடித்தாச்சு. தோசை மாவு ஸ்டேஜுக்கு நல்லா லைட்டாக கொஞ்சோண்டு குறைன்னு அடிச்சிருக்கேன். இப்போ இதை இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து கிழங்கு அடிச்சிடலாம். மரவள்ளி கிழங்க இதில் வேறு எதுவுமே போடவே தேவையில்லை. இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதில் அயன் அதிகமாக இருக்குது. இப்போ கிழங்கு அடிச்சிருவோம். இப்போ கிழங்கு அடிச்சிடலாம். கிழங்கு வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு உங்களால் சின்னதாக கட் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து மேலே உள்ள தோலை வந்து நல்லா எடுத்துருங்க. இது நம்ம அடிச்சிருவோம். பாருங்க, நல்லா மாவு மாதிரி அடித்தாச்சு. இதையும் இதில் கலந்துடலாம். இதுலேயும் உளுந்து இதெல்லாம் சேர்க்கல அப்படின்னா இந்த கிழங்கே வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ உளுந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அதனால தான் உளுந்தெல்லாம் எதுவும் சேர்க்கல. ஸோ வந்து இதுவே போதும். இதுக்கு இப்போ இதில் கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மரவள்ளி கிழங்குல என்ன இருக்குது, இது எதுக்கு இவ்வளோ இது பண்ணி செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இது கிழங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டுறாதீங்க. இதில் வந்து அயன் வந்து அதிகமாக இருக்குது. அயன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள ரத்த சிவப்பணுலாம் இருக்குல்ல, அதோட உற்பத்திக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பிளட்டு நம்ம உடம்புல வந்து ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இது எடுத்துக்கிட்டோம்னா வந்து ரொம்ப நல்லது. அது மாதிரி இதில் நார்ச்சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புல உள்ள நச்சுக்கள்லாம் வந்து அந்த கழிவெல்லாம் வந்து வெளியேற்றத்துக்கு வந்து இது இந்த கிழங்கு வந்து கிழங்குல உள்ள விட்டமின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே வச்சுப்போம். இப்போ நம்ம இதை ஊற்றலாம். தோசைக்கல் சூடு வரட்டும். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிடலாம். இது நான்ஸ்டிக்கு, அதனால நான் எண்ணெய் எதுவும் ஊற்றலை. நீங்கள் நார்மல் தோசைக்கல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இல்லை கொஞ்சோண்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லது, எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ ஏஜ் ஆயிடுச்சுன்னா வந்து எலும்பெல்லாம் தேய்மானம் ஆயிரும். ஸோ வந்து மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நீங்கள் வந்து இந்த கிழங்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்பு தேய்மானத்தெல்லாம் குறைக்கிற விட்டமின்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ வந்து எலும்பு தேய்மானம்லாம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிழங்கு. சைடெல்லாம் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு வேகட்டும்.
இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துருவோம். நம்மளுடைய சுவையான மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஸ்வீட் போட்டு கூட செய்வாங்க. இதே மாதிரியே அரைச்சி சால்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you.